ஒரு நபரோட நாங்கள் ஃபோனில் கதைக்கிறதுக்கும் நேர கதைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நேரில் கதைக்கும் போது நாங்கள் ஒரு சில வார்த்தைகள் தப்பாக சொன்னால் கூடியும் எங்களுடைய முகபாவனையை வச்சு அவர்கள் அதை சரியாக விளங்கி கொள்ளுவேன். இதே ஃபோனில் என்று சொன்னால் அங்கே உணர்வுகளோ முகபாவனை எதுவுமே கடத்தப்படாது. அதால் அவை நீங்கள் ஏதோ பிள்ளையாக சொல்கிறீங்க தன்னைன்னு சொல்லி விளங்கி கொண்டு உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான தொடர்பு அண்டையிலேருந்து சில வேளை துண்டிக்கப்படலாம். அதுக்காக அதுவுமே முக்கியமாக ஃப்ரெஞ்சு கதைக்கும் போது நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கணும். என்னென்னு சொன்னால் நாங்கள் மரியாதையாக கதைக்கிற இடத்துல மரியாதையாக கதைக்கத்தான் வேணும். அதுக்குரிய சில சொற்களை நாங்கள் பாவிச்சுத்தான் ஆகணும். நீங்கள் ஃபோனில் மரியாதையாக கதைக்கும் போது விடுற ஒரு சில பிள்ளைகளை நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு ஆளுக்கு ஃபோன் எடுத்து ஜோன் என்பவரோட நீங்கள் கதைக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? போஷூர் je veux parler à ஜோன்னு சொல்லுவீங்க. ஆனால் இங்கே நாங்கள் அந்த வு பாவிக்க மாட்டோம். மரியாதையாக கதைக்க போகிறோம்னு சொன்னால் போஷூர் je voudrais parler à ஜோன் s'il vous plaît என்று அந்த வூவுக்கு பதிலாக நாங்கள் voudrais பாவிப்போம். அதே சமயம் உங்களுக்கு ஒரு நபர் ஃபோன் எடுத்து இப்போ என் பேர் ஜுலோஜினியோட கதைக்க போகிறேன்னு சொல்லி சொன்னால் நான் தான் அந்த ஃபோனை எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் நான் எடுத்த உடனே என்னென்னு சொல்லுவேன்? ஜு சிம்வா என்று சொல்லக்கூடாது. நிறைய பேர் அப்படித்தான் சொல்லுவீங்க. அப்படி சொல்லக்கூடாது. அவர் ஃபோன் எடுத்து je voudrais parler à ஜுலோஜினி என்று சொல்லி சொன்னால் நான் என்னென்னு சொல்லணும்னு சொன்னால் bonjour oui c'est ஜுலோஜினி அல்லது bonjour ஜுலோஜினி à l'appareil என்று நாங்கள் அவருக்குரிய பதிலை சொல்லி ஆகணும். அடுத்த பிள்ளை என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கதைச்சு கொண்டு இருக்கும்போது அந்த நபர் ஒரு பிள்ளையான ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன்னு சொன்னால் நீங்கள் உடனே செஃபோன்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லக்கூடாது. அதை எப்படி சொல்லணும்னு சொன்னால் je crois qu'il y a une erreur ஏண்டா நான் நினைக்கிறேன் இதில் ஒரு சின்ன பிழை இருக்குன்னு சொல்லி எல்லாம் கதைச்சு முடிஞ்ச பிறகு நீங்கள் டிரெக்டாகவே ஓவான்னு சொல்லிட்டு வைக்கக்கூடாது. அதுவுமே மூஞ்சில் அடித்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் திடீரென்று ஒன்றை செய்யும்போது அதை எப்படி சொல்லணும்னு சொன்னால் je vous remercie pour votre temps ஏண்டா உங்களுடைய நேரத்துக்கு நன்றி என்று சொல்லிட்டு நீங்கள் பொன்ஜூர்னே சொல்லலாம் அல்லது பெல்ஜூர்னே சொல்லி போட்டு வைக்கலாம். இப்படியான தவறுகளை நீங்கள் ஃபோனில் கதைக்கும் போது தெளிவாக இருக்கணும். இந்த பிள்ளையை விடாமல் இருக்கணும்.